இன்று சனிக்கிழமை உணவே மருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வெற்றிலை பார்க்க போகிறது இங்கே பாருங்கள். வெற்றிலை கொடி வகையை சார்ந்தது, தெரியுதா? நல்லா கொடி மாதிரி வந்திருக்கிறது. வெற்றிலை கொடி வகையை சார்ந்தது. இது சாதாரண வெற்றிலை. இது மாதிரி பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வெற்றிலையை சாப்பிடக்கூடாது. இது மாதிரி பழுப்பு நிறத்தில் சாப்பிடக்கூடாது. இது மாதிரி கொழுந்து வெற்றிலையை தான் சாப்பிடணும். இந்த வெற்றிலையில் நிறைய, அதாவது கமார் வெற்றிலை, சாதா வெற்றிலை, கற்பூர வெற்றிலை அப்படின்னு இருக்குது. கற்பூர வெற்றிலை சாதாரணமாக சாப்பிடவே கூடாது. ரொம்ப ரொம்ப நோய் இருந்தால் சித்த மருத்துவர்கள் அதை பயன்படுத்துவாங்க. சாதா வெற்றிலையும் கமர் வெற்றிலையும் சாப்பிடலாம். காற்று ரொம்ப அடிக்குது, வெற்றிலை ரொம்ப அழகாக ஆடிட்டே இருக்குது. இந்த சாதா வெற்றிலை மிளகு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு பிரச்சனை சரியாயிடும். வயிறு பிரச்சனை எப்படி சரியாகும்னா, மெட்டபாலிசம் அதிகமாகும். அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும். வெற்றிலை போடுவதால் தாய்ப்பால் சுரப்பிகள் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதனால தான் முழுகாமல் இருக்கும்போது 9 மாதத்துலேருந்து வெற்றிலை போட சொல்லிடுவாங்க. தாய்ப்பால் ரொம்ப நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். இந்த வெற்றிலையை மென்டாஸ் சாப்பிட்றாங்கள, நிறைய பேர் சாப்பிட்றீங்களா? அதனால் மென்டாஸ் சாப்பிட்றதுனால நிறைய பின்விளைவுகள் இருக்குது. ஆனால் வெற்றிலை சாப்பிடும்போது நிறைய என்னென்னலாம் இப்போ நான் சொல்லிகிட்டே வரணும், அந்த நன்மையும் கிடைக்கும். அது இல்லாமல் வாய் துர்நாற்றம் போயிடும். நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா, பூண்டு சார்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் போகும்போது பூண்டு சட்னி சாப்பிட்டுட்டோன்னா வாய் நாறுதுன்னு நினைப்போம். அப்போது ஒரு 2 வெற்றிலையை எடுத்து நல்லா நைஸாக மென்று முழுங்கிட்டீங்க, அப்புறம் தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வாய் நாற்றம் இருக்காது. தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த எகிறு சார்ந்த நோய் பிரச்சனைகள் எதுவுமே, பல் சார்ந்த நோய்கள் வராது. பல் வலி சரியாகும். சைத்தன்யம் சொல்லுவோம். பல் இருக்குல்ல, அந்த பல் ஓரத்தில், ஈரில், அப்புறம் கன்னத்தில் சில நேரம் வலி வரும். அது பேர் சைத்தன்யம். அந்த வலி சரியாக போயிடும். ஈறு நல்ல இருகலாக ஆக ஆரம்பிக்கும். லேசாக வர்ற ரத்த கசிவு இருக்குல்ல, அந்த ரத்த கசிவு சரியாக போயிடும். இந்த வெற்றிலையில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னென்னா ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். இந்த வெற்றிலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும். இந்த வெற்றிலை அதனால தான் இவ்வளோ நிறைய பயன்கள்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் எல்லா விசேஷங்கள்லையும் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் கூட வெத்தலை பாக்கு கொடுக்கணும்பாங்க. வெற்றிலையை வச்சு பாக்கு வச்சு ஒரு வாழைப்பழமாவது வச்சு கொடுப்பாங்க. வாழைப்பழமும் வெற்றிலையும் பாக்கும் அவ்வளவு சிறந்தது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருடங்களாக திட்டமிடப்பட்டு 20-25 வருடங்களுக்கு முன்பாக சுத்தமாக இதை அழிச்சிட்டாங்க. எப்படின்னா, வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததும், மதியம் சாப்பிட்டு முடித்ததும் கண்டிப்பாக எல்லாருமே அதை சாப்பிடுவாங்க. எல்லார் வீட்லேயும் வெற்றிலை பாக்கு இருக்கும். வெத்தலை பாக்கு போடலையா, வெத்தலை பாக்கு போடலையான்னு கேட்பாங்க. ஏழையிலேருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லார் வீட்லேயும் வெத்தலை பாக்கு போடுவாங்க. ஆனால் அதை புகையிலைன்னு ஒன்று கொண்டு வந்து, அந்த புகையிலை போடுறதுனால அதை முழுங்கக்கூடாதுன்னு சொல்லி நாடு பூரா, வீடு பூரா, தெரு பூரா, பார்க்குற இடத்துலலாம் துப்பி 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 அசிங்கம் பண்ணி, இப்போ அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதை நிறுத்த வச்சுது நமது பொதுத்தலங்கள், அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்து நல்லா இல்லை அப்படின்னு நிறுத்த வச்சாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல்லு நல்லா வெள்ளையேர்னு இருக்கணும், உங்கள் பற்கள் வெண்மையாக இருக்க இதை பயன்படுத்துங்கள் அப்படின்னு பிறகு, ஐயோ பல்லு சிகப்பாக இருக்கக்கூடாது போல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வெத்தலை போடுறதை நிறுத்திட்டாங்க. இது மாபெரும் ஒரு மாஃபியா கேங்க் பெரிய பெரிய சூழ்ச்சி பண்ணுற மாதிரி இது ஒரு மாபெரும் சூழ்ச்சி தான். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடத்திற்கு முன்னாடி எல்லாருமே வெத்தலை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. சுண்ணாம்பு சேர்த்திங்கன்னா வாயை செவந்து போகும். வாய் செவக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா டெய்லி உங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் நீங்கள் தூங்குறதுக்குள்ளே ஒரு 2 வெத்தலையாவது நீங்கள் மென்று சாப்பிட்ருங்க. அவ்வளோ நல்ல பலன்கள்லாம் இதில் இருக்குது. இப்போ சொன்னதெல்லாம் அத்தனை பலன்களும் உங்களுக்கு இருக்கும். டெய்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது தான் அது. நல்லா மென்று சாப்பிடணும். அதான் லேசாக ஒரு காரத்தன்மை அதில் இருக்கும். அது ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு. அப்புறம் இது சூரிய தன்மையை அதிகமாக கிரகிச்சுக்கும். அதனால் சூரிய சக்தியும் நம்ம உடலுக்கு கிடைக்குது. இந்த வெற்றிலையை கண்டிப்பாக இன்னையிலேருந்தாவது தினம் 2 வெற்றிலை எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா, சளிக்கு இதை சாப்பிடுவோம், ஜீரணம் செரிமானம் இல்லைன்னா சாப்பிடுவோம், இது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. அது இல்லாமல் இவ்வளோ நல்ல பயன் இருக்குது. இன்னையிலேருந்து உடனடியாக ஃப்ரிட்ஜில் கூட வாங்கி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி வச்சு இந்த வெற்றிலை கொடியை வச்சுட்டிங்கன்னா போதும்.
வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா போதும், நல்லா வந்துடும். இந்த வெற்றிலை கொடியை மட்டும் அங்கங்கே சும்மா அப்படியே இதை இப்படி கிள்ளி வச்சிங்கன்னா பழச்சிக்கும். இந்த இடத்த இப்படி காம்பை கிள்ளி வச்சிங்கன்னா பழச்சிக்கும். அவ்வளோதான். கடையிலேயே இதை மாதிரி இதோ பாருங்கள், இவ்வளோ பெருசாக கொடுத்தாங்கன்னா இதை வச்சிங்கன்னா கூட இந்த இடம் கூட எங்கடாது இந்த இடத்த வச்சிங்கன்னா கூட வேறு வந்துடும். அதனால் தினம் தினம் வெற்றிலையை பயன்படுத்துங்க. இது மாதிரி வைக்க முடியாதவங்க ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுக்கிட்டாவது பயன்படுத்துங்க. உடல் ஆரோக்கியம் பெறுவோம், நலம் பெறுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த பயனை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும்.